அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கான ஒரு ஆலயத்தை நிர்மாணித்து விட்டு அதனை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்குரிய முதல் நாளில் முதல் ஜும்ஆவில் நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறோம். நாம் இன்றைக்கு திறந்திருப்பது அல்லாஹுடைய ஆலயம், பள்ளிவாசல் என்றால் பள்ளிவாசல் என்பது வெறுமனே கட்டடம் அல்ல. நாம் இன்றைக்கு புதிதாக ஒரு கட்டிடத்தை திறந்து வைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய ஆலயம் என்பது, பள்ளிவாசல் என்பது வெறும் கட்டிடம் அல்ல. அது ஒரு கான்செப்ட், அது ஒரு கருத்து, அது ஒரு சிந்தனை, ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவி, சமூக புரட்சிக்கான ஒரு ஆயுதம். அதைத்தான் நாம் இன்றைக்கு பள்ளிவாசல் என்று அழைக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஆலயங்கள் வெறுமனே வழிபாட்டிற்காக மட்டுமே, சடங்கு பூர்வமான சில செயல்களை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே உருவாக்கப்படுகிற கட்டிடங்கள் அல்ல. ஆனா இன்னைக்கு நாம பெரும்பாலும் ஊர்கள்ல, சமூகத்துல, நாடு முழுவதும் இருக்கிற பள்ளிவாசல்களை பார்த்தால், பள்ளிவாசல்களுடைய பணி என்பது வரையறுக்கப்பட்ட ஆக குறைந்த பணியாக இருப்பதை பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சில சடங்கு பூர்வமான செயல்களை நிறைவேற்றுவதோடு பள்ளிவாசலுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டதாக, பள்ளிவாசலை ஏன் உருவாக்கினோமோ, ஏன் நிர்மாணித்தோமோ அந்த காரியம் தங்குதடை இல்லாமல் நடைபெற்று கொண்டிருப்பதாக நமக்கு நாமே திருப்திப்பட்டுக் கொள்கிறோம். பள்ளிவாசலே ஒரு இமாமை நியமிக்கிறோம், ஒரு முஅத்தினை நியமிக்கிறோம், ஒரு துப்புரவு பணியாளர்களை நியமிக்கிறோம். பள்ளிவாசலுக்கு தேவைப்படக்கூடிய வசதிகளை, வரக்கூடிய மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கிறோம். கழிவறைகளை கட்டுகிறோம், அதை சுத்தப்படுத்துகிறோம். உது செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறோம். அதிலே தண்ணீரை நிரப்பி அதை தொடர்ந்து பராமரிக்கிறோம். இங்க இருக்கிற மின்சாதனங்களுக்கான கட்டணத்தை உரிய நேரத்திலே செலுத்துகிறோம். அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரிகளை செலுத்துகிறோம். இது மாதிரியான சில குறிப்பிட்ட செயல்களை செய்வதன் வழியாக பள்ளிவாசலுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டதாக நாம் நினைக்கிறோம். உண்மையிலே இது மட்டுமே அல்ல பள்ளிவாசலுடைய செயல்பாடுகள், நிர்வாகம் என்பது. இந்த பள்ளிவாசல் உயிரோட்டமான முறையிலே எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டுமோ அவ்வாறு பயன்படுத்தப்பட்டால் ஒரு பள்ளி என்பது சமூக மாற்றத்தை கண்டிப்பாக நிகழ்த்தியே தீரும். இன்னைக்கு நம்ம ஊர்களில் எத்தனையோ பள்ளிவாசல் இருக்கிறது. ஆனால் சமூகத்தினுடைய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தா, மற்ற சமுதாயத்துக்கும் நமக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்கிறது? வெளியில நின்று கொண்டு பள்ளிவாசலுக்குள்ள வந்து பார்த்தால் வித்தியாசம் தெரியும். ஆமா, இவங்க தொழுவாங்க, அவங்க தொழ மாட்டாங்க. இவங்க குர்ஆன் ஓதுவாங்க, அவங்க குர்ஆன் ஓத மாட்டாங்க. இவங்க திருமணத்தை ஒரு குறிப்பிட்ட முறையில பண்ணுவாங்க, அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. இவங்களுடைய இறப்பு சடங்குகளை வேற மாதிரி பண்ணுவாங்க, அவங்களுடைய இறப்பு சடங்குகளை வேற மாதிரி பண்ணுவாங்கன்னு சடங்கு பூர்வமான காரியங்கள்ல வேறுபாடு இருக்கிறது பளிச்சுன்னு தெரிகிறது. இந்துக்களுடைய வழிபாட்டு முறை என்ன, நம்முடைய வழிபாட்டு முறை என்ன? இந்துக்களுடைய திருமண முறை என்ன, நம்முடைய திருமண முறை என்ன? இந்துக்களுடைய மரண வீடு நிகழ்வுகள் என்ன, நம்முடைய நிகழ்வுகள் என்ன? பளிச்சுன்னு தெரிகிறது. இவை அனைத்துமே சடங்கு சார்ந்த, வழிபாடுகள் சார்ந்த அம்சங்களாக இருக்கிறது. அதை தாண்டி வாழ்வியல் என்று எடுத்துக்கொண்டால், நம்முடைய தொழிலிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள், நம்முடைய குடும்பத்திலே அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே உண்டான வேறுபாடுகள், ஒரு கணவன் மனைவியினுடைய உறவு, ஒரு பெற்றோர் பிள்ளையினுடைய உறவு, ஒரு சமூக தலைவர் தொண்டரினுடைய உறவு, சமுதாயத்திலே பக்கத்து வீட்டுக்காரன் இன்னொரு வீட்டுக்காரனுடைய உறவு, இப்படி இந்த வழிபாடுகளை தாண்டி இருக்கிற சமூக வாழ்வியலில் மற்றவர்களுக்கும் நமக்கும் இடையிலே என்ன வேறுபாடுன்னு பார்த்தா பெரிய வேறுபாடு ஒன்றையும் பார்க்கவே முடியலை. அவனும் துன்பங்கள்ல ஆட்பட்டு கிடக்கிறான், அவனுக்கும் பெரிய மன அழுத்தம் இருக்கிறது, அவனுக்கும் தொழில நஷ்டம் வருகிறது, அவர்களுக்கும் தொழில லாபம் வருகிறது. அவர்கள் லாபம் வருகிற போது மகிழ்ச்சி அடைகிறார்கள், நஷ்டம் வருகிற போது கவலை அடைகிறார்கள். அது எல்லாமே ஆஷிஷா அப்படியே நமக்கு டிட்டோவா பொருந்தி போகிறது. அப்படியானால் வழிபாட்டிலே தான் மாற்றமா? வாழ்வியல் மாற்றம் என்பதற்கு என்னதான் அர்த்தம்? இஸ்லாம் ஒரு வாழ்வியல் நெறி, தீன் அப்படின்னு சொல்றோம், மார்க்கம்னு சொல்றோம். அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் மதம்னு சொல்லிட்டு போயிடலாமே. மற்ற மதத்தவர்களை போல இஸ்லாம் ஒரு மதம், இந்து மதத்தை போல, கிறிஸ்தவ மதத்தை போல, புத்த மதத்தை போல இஸ்லாமும் ஒரு மதம்னு சொல்லி இருக்கலாமே. நம்ம மதம்னு சொல்றது இல்லையே. அப்ப மதம்னு சொல்லலைன்னா மதத்துக்கும் மார்க்கத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன? மதங்கள் யாவுமே சடங்குக்குள்ளே முடிந்து விடுகிறது. அது அடுத்த கட்டமா வாழ்க்கைக்குள்ள வந்து எந்த காரியத்தையும் செய்யறதே இல்லை. அரசியலுக்கு வர்றதில்லை, சமூக வாழ்க்கைக்கு வர்றதில்லை, குடும்ப வாழ்க்கைக்கு வர்றதில்லை. மத செயல்பாடுகள் எல்லாமே கோயிலுக்குள்ள நிப்பாட்டிக்க, சர்ச்சுக்குள்ள நிப்பாட்டிக்க. ஜீசஸ்க்கு கொடுக்க வேண்டிய ஜீசஸ்க்கு கொடு, சீசருக்கு கொடுக்க வேண்டிய சீசருக்கு கொடுன்னு வரலாற்றுல ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினாங்க. வாழ்வு வேறு, வழிபாடு வேறு, மதம் வேறு, வாழ்க்கை வேறுன்னு பிரிச்சு பார்த்தாங்க.
இஸ்லாம் அப்படிப்பட்டது இல்ல. வாழ்க்கை நெறி அப்படின்னா வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்ல. உண்மையிலே பள்ளிவாசல்கள், அந்தந்த மஹல்லாக்களில் இருக்கிற பள்ளிவாசல்கள் நிஜமான உயிரோட்டமான பள்ளிகளாக இருந்தால் வாழ்வியலில் மாற்றத்தை பளிச்சென்று நாம பார்க்க முடியும். எல்லா விஷயத்திலையும் மாற்றம் தெரியும். ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கமான செய்திகளிலிருந்து பெண்ணும் பெரிய புரட்சிகள் வரைக்கும் எல்லாத்திலையுமே மாற்றம் செய்கிற அளவிற்கு பேராற்றலும் பெரும் தகுதியும் உடைய ஒரு நிலையங்கள் தான் இந்த பள்ளிவாசல்கள். அது வரலாற்றில் நீங்க நிறைய உதாரணங்கள் பார்க்க முடியும். அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை கட்டியதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் உலகத்திலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிற பள்ளிவாசல்களில் வரலாற்றிலே எடுத்து பார்த்தால் ஏராளமான பள்ளிகள் அப்படி உயிரோட்டமான பள்ளிகளாக இருந்து வெறும் வழிபாட்டு மட்டும் இல்லை, அதை தாண்டி வாழ்வியல் என்பதை நிரூபித்து காட்டி சமூகத்திலே மாற்றத்தை, சமூகத்திலே புரட்சியை, சமூகத்திலே முன்னேற்றத்தை, ஆயிரம் சிக்கல்கள் பிக்கல் பிடுங்கல்கள் இருந்தாலும் கூட அவை அனைத்தையும் தாண்டி சமூகத்தை பார்க்கிற பார்வையையே தலைகீழாக புரட்டி போட்ட மாபெரும் புரட்சிகள் பள்ளிவாசல்கள் வழியாக நிகழ்ந்திருக்கிறது என்பதற்கு நிறைய சான்றுகளை நீங்க வரலாற்றுல பார்க்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் பார்க்கறதுக்கு பள்ளிகள் இருக்கிறது. நபிகளாருடைய பள்ளி அதற்கு ஒரு முன் உதாரணம். அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசல் என்ன செய்தது? வெறும் தொழுகை மட்டுமா, வழிபாடு மட்டுமா? என்னவெல்லாம் செஞ்சாங்கன்னு பார்த்தா அது அவ்வளவு லிஸ்ட், அது மட்டுமே ஒரு பெரிய லிஸ்ட் போகிறது. பள்ளி என்பது ஒரு தலைமை செயலகமாக செயல்பட்டது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு பல்கலைக்கழகமாக செயல்பட்டது. எது எல்லாம் தேவையோ எல்லாம், சமூகத்துக்கு என்ன தேவை எல்லாம் பள்ளிவாசல்லாம். இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு என்ன தேவை? அது மட்டும்தான் பள்ளிவாசலுக்கு. சமூகத்துக்கு என்ன தேவை? அதெல்லாம் வெளியில போயிடணும். சமூக தேவைகளுக்கு, சமூக பிரச்சனைகளுக்கு, சமூக சிக்கல்களுக்கு, சமூக வழிகாட்டுதலுக்கு, ஒரு பொருளாதார தேவைக்கு, ஒரு குடும்ப பஞ்சாயத்துக்கு, எதை எடுத்தாலும் பள்ளிவாசலுக்கு வெளியே. ஆனா நபிகளார் எல்லாத்தையும் பள்ளிவாசலுக்கு உள்ள கொண்டு வந்து பார்த்துனாங்க. பள்ளிவாசல் ஒரு மருத்துவமனையாக செயல்பட்டது நபிகளாருடைய காலத்திலே. கந்தக யுத்தத்திலே அடிபட்டு கிடந்த நபி தோழர்களுக்கு எங்கு வைத்து வைத்தியம் பார்க்கப்பட்டது? பள்ளிவாசலில் தான் வைத்தியம் பார்க்கப்பட்டது. அதுதான் முன்னுதாரணம். பள்ளிவாசல்கள் ஒரு ஹாஸ்பிட்டல்களாக, சமூகத்தின் நோய் தீர்க்கிற மருத்துவ கூடங்களாக செயல்பட வேண்டும் என்பதை நபிகளார் காட்டினார்கள். இப்படி ஒவ்வொரு அம்சத்துக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல முன்மாதிரி இருக்கிறது. நபிகளார் குடும்ப சிக்கல்களை, இரண்டு கணவன் மனைவி மத்தியில் உண்டான பிரச்சனைகளை பள்ளிவாசலில் அமர்ந்து பேசி தீர்த்து சுமூக உறவையோ அல்லது இரண்டு பேருக்கு இடையிலான விவாகரத்தையோ பெற்று தந்தார்கள். எங்கே? பள்ளிதான். பள்ளிவாசல் ஒரு கல்வி கூடங்களாக இருந்தது. பலருக்கும் அங்கேதான் கல்வி கற்றுக் கொடுத்தார்கள். பள்ளிவாசல் வீடு இல்லாதவர்களுக்கு வீடாக இருந்தது. அசாபு சுஃபாக்களுக்கு அதுதான் வீடு, அதுதான் அவர்களுடைய தங்குமிடம். இப்படி எல்லா காரியத்திற்குமான முன்மாதிரி ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் நிகழ்த்தி காட்டினாங்க. வீர விளையாட்டுகள் அங்கேதான் நடைபெற்றது. பொழுதுபோக்கு அம்சங்கள் அங்கேதான் நிகழ்ந்தது. இன்றைக்கு பொழுதுபோக்குங்கிற இடத்துல இடமே இல்லை. பள்ளிவாசல் வந்துருச்சுன்னா இஸ்லாமும் முஸ்லீமும் பேச எந்த இடத்துலயும் பாருங்க, பொழுதுபோக்குக்கு இஸ்லாத்துக்கும் சம்மந்தமே இல்லை. வாழ்க்கையில பொழுதுபோக்கு தேவையா இல்லையா? அது இல்லாத மனுஷன் யாராவது இருக்கிறமா? ஒரு குறிப்பிட்ட எவ்வளவு நீங்க பெரிய ஈடுபாட்டோட, ரொம்ப ரொம்ப கவனத்தோட, ரொம்ப உறுதியோட எல்லாத்தையும் செய்யுங்க. அதையெல்லாம் மார்க்க மறுக்கலாம் தேவை. ரொம்ப பிடிப்பா இருக்கணும், இஸ்லாத்துல உறுதியா நிக்கணும், எதையும் விட்டு கொடுக்க கூடாது, தொழுகை நேரத்தில் தொழுகையை செய்யணும், அல்லாஹ்வுக்கு யாரையும் இணையடிப்பிக்க கூடாது, அதுல காம்ப்ரமைஸ்க்கு வேலையை இருக்கக்கூடாது. அவர்கள் நீங்கள் வளைந்து கொடுத்தால் அவர்களும் வளைந்து கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். எனவே வளைஞ்சு கொடுத்துறாதீங்க, இஸ்திகாமத்தா நில்லுங்க, உறுதியா நில்லுங்க, வீரமா நில்லுங்க. அப்படி எல்லாம் குர்ஆன் பேசுது. ஓகே, ஆனால் அது மட்டும் தானா? அதனுடைய இன்னொரு பகுதி என்ன? மனித வாழ்வின் இயல்பு தேட்டம், மனித உடல், மனித உள்ளம் இயல்பாக ஒன்றை தேடும். எப்போ? நல்ல உழைத்ததற்கு பிறகு ஒரு ஓய்வை தேடும். அந்த ஓய்வின் பொழுது மன மகிழ்வுக்கான சில தேவைகள் இருக்கிறது, அதற்கான சில வேலைகள் தேவைப்படுகிறது. அதுக்கான சரியான ரூட்டை காட்டலாட்டி தப்பான ரூட்ல சமுதாயம் போயிடும். சரியான ரூட்டை பள்ளிவாசல் நம்ம காட்டாதனால கைகளுக்குள்ள வந்த செல்போன்களும் கம்ப்யூட்டர்களும் இணையதளமும் சமூக வலைதளமும் பொழுதுபோக்கு என்கிற பெயரில் அவனை தீனை விட்டு மார்க்கத்தை விட்டு வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கு. மார்க்கம் அனுமதித்த பொழுதுபோக்குகளை பள்ளியிலே இருந்து கற்பித்தால், நபிகளாருடைய காலத்திலே பள்ளியிலே பொழுதுபோக்கு அம்சங்கள் நடந்தது. நபிகளார் அதிலே பொழுதுபோக்கினார்கள். நபிகள் நாயகத்தின் மனைவியும் சேர்ந்து பொழுதுபோக்கினார்கள் என்று ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஒரு பெருநாள் தினத்திலே ஹபஷாவை சார்ந்த வீரர்கள் போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வில் பயிற்சி விளையாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நபிகளாரும் நபிகள் நாயகத்துடைய மனைவியும் சேர்ந்து அவர்கள் விளையாடுவதை இவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். அது எப்படி வேடிக்கை? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, போதுமானு கேட்டாங்க. நான் சலிப்படைகிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் நின்றுகிட்டே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தோல்ல என் தலையை வச்சு நான் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரசூலுல்லாஹ் தோல் வரைக்கும் தலையை எடுன்னு சொல்லல, சரி நீ பாரு. அவங்களும் பார்த்தாங்க, நானும் பார்த்தேன். நான் எப்ப சலிப்படைகிறேனோ அது வரைக்கும் பார்த்தாங்க. நான் போதும்னு சொன்ன பிறகு என்ன அனுப்பிட்டு அவங்க போனாங்க.
இந்த கோணத்துல மத்தத கூட யோசிச்சிருப்போம். ஆனா ஒரு பொழுதுபோக்கிற்கு பள்ளிவாசல் இடம் உண்டா? பள்ளிவாசல் குர்ஆன் ஓது கரெக்ட் தான், இல்ல மறுக்கல. பள்ளிவாசல தொழு மறுக்கல. பள்ளிவாசல பயான் பண்ணு மறுக்கல. பள்ளிவாசல குர்ஆன் ஓதி கூட மறுக்கல. தேவை, அவசியம், செய்யப்பட வேண்டும். அதுல எந்த மாற்றுக்கும் இல்லை. ஆனால் மனித இயல்பின் தேட்டங்கள் எதையும் இஸ்லாம் புறக்கணிச்சுட்டு இருக்குமா எப்ப பார்த்தாலும் சிரிக்கவே அப்படிலாம் கிடையாது. எத்தனை விஷயங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பொழுதுபோக்கு சுபு தொழுது முடிஞ்ச உடனே பள்ளிவாசல்ல என்ன நடக்குமா தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பழங்காலத்து கதைகளை பேசுவாங்களாம், ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருப்பாங்களாம், அதை கேட்டு சிரிப்பாங்களாம். சில நேரத்துல ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி ஒரு பழைய கதைகளை எடுத்து விடுவாங்களாம். சுபுஹ் நேர தொழுகைக்கு பிறகு நபிகளாரின் பள்ளியில் நடக்கிற நிகழ்வுகள். இப்பதான் 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டாங்க. பள்ளிவாசலா என்னப்பா இது அப்படின்றத மார்க்கத்தை அனுமதிக்கப்பட்டதா இல்லையாங்கிறதா கேள்வி. எதுவா இருந்தாலும் வெளியே போய் பேசி, வெளியே போய் எதை பேசலாமா பள்ளிவாசலையும் பேசு. வெளியே ஒன்றை பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டதாக இருந்தால் அது பள்ளியிலும் பேச அனுமதிக்கப்பட்டதே. வெளியிலே பேசுவதற்கு தடை செய்யப்பட்ட ஒன்றால் பள்ளிவாசலும் பேசுவதற்கு தடை செய்யப்பட்ட ஒன்றே. இப்படி ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் தேவையான எல்லா அம்சங்களும் அதற்குள்ள இருக்கணும். அப்படி நீங்க ஆக்குகிற பொழுதுதான் பள்ளியாக பரிணமிக்கும். அதிலிருந்து பெற வேண்டிய எல்லா பாடங்களும் சமூகத்திற்கு பயன்களும் போய் சேரும். ஒரு வகையில் ஒரு குறிப்பிட்ட வகையில் மட்டும் நம்ம சுருக்கிக்கிட்டே போகக்கூடாது. நிஜமாக உயிரோட்டமான பள்ளிகளாக நம்முடைய பள்ளிகள் இருந்தால் சில மாதங்கள் சில ஆண்டுகள் போதும். அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சம்பூர்ண மார்க்கமாக உலகத்தின் முன்னால் எடுத்து வைக்கப்படும். அதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சில வழிகளை சொல்றான். பள்ளிகளை பற்றி பேசுகிற வசனங்களை நீங்க எடுத்து பாருங்கள். சூரத்து நூர் 24வது அத்தியாயம். அதுல அல்லாஹ் பள்ளிவாசல் அது கட்டப்பட வேண்டும், எதற்காக, ஏன், அப்படிப்பட்ட பள்ளியில் என்னவெல்லாம் நடைபெற வேண்டும், சில விஷயங்கள் அதுல பட்டியல் போட்டுக்கிட்டே வரான். 24வது அத்தியாயம் எடுத்து பாருங்க. ஃபீ புயூத்தின் அஸினல்லாஹு அன் துர்ஃபஅ. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள் கட்டப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். பள்ளிவாசலை கட்டுன்ட்டான் முதல்ல. இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப பள்ளி கட்டி விட்டோம். ஃபீ புயூத்தின் அஸினல்லாஹு அன் துர்ஃபஅ. பள்ளிவாசல்கள் உயர்த்தப்படணும், கட்டப்படணும். சமூகத்துல பள்ளி தேவைப்பா, பள்ளிவாசல் அவசியம், அல்லாஹ்வுடைய ஆர்டர். ஏன் அது வயுதுக்கர ஃபீ ஹஸ்முஹு, அதிலே அவனுடைய பெயர் நினைவு கூறப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயரை திக்ர் பண்றதுக்கு தொழுகைங்கிறது திக்ர் தான். அல்லாஹ்வுடைய பெயர்களும் திக்ர் தான். சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய திக்ர் தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய திக்ர் தான். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு பெயரும் பெரும் திக்ர் தான். திக்ர்னா வெறும் வாயில சொல்ற வார்த்தை இல்ல, அது பெரும் ஞானம்னு அர்த்தம், பெரும் சிந்தனைன்னு அர்த்தம். திக்ர்னாலே நினைவு, எண்ணம், சிந்தனை. அப்படியான ஒரு பெரும் சிந்தனை பள்ளிவாசலுக்குள்ள அல்லாஹ்வை பற்றிய சிந்தனைகள் வரணும், பேசப்படணும். அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை தான் சமூக வாழ்வின், சமூக மாற்றத்தின், சமூக புரட்சியின் அடிப்படை விதை எங்க இருக்கிறது என்றால் அல்லாஹ்வை பற்றிய அறிவில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வை பற்றிய அறிவு. இன்னைக்கு நம்ம சமூகத்தில் அல்லாஹ்வை பற்றி என்ன அறிவுன்னு ஒரு கணக்கெடுப்பு நடத்துங்க. நம்ம பெருசா அல்லாஹ் பத்தி நம்ம சொல்லுவோம், ஒரு 5, 6, ஒரு 10 விஷயத்தை பட்டியல் போனோம், அதோட சரி. அதுவும் ஆழமான கிடையாது, வெறும் தகவலா கேட்டு தகவலா வெளியில சொல்லுவோம். அல்லாஹ் ஒருத்தன் தான், அல்லாஹ்வுக்கு இணையவரை இல்ல, அல்லாஹ்வுக்கு பெத்தவங்க இல்ல, அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்ல, அல்லாஹ் மாதிரி யாரும் இல்ல, எதுவும் இல்ல. அவசியம், கரெக்ட், இல்லைன்னு மறுக்கல. ஆனா இதை தாண்டி அல்லாஹு ரஸாக், அல்லாஹு வஹாப், அல்லாஹு ஜப்பார், அல்லாஹு ரஹ்மான், அல்லாஹு ரஹீம். அல்லாஹ்வுடைய பெயர்களுக்குள்ளே பெரும் சித்தாந்தங்களும் சிந்தனையும் ஞான செறிவும் புதைந்து கிடக்கிறது. அது ஊட்டப்பட வேண்டிய விதத்தில் இந்த சமூகத்திற்கு பள்ளியில் வைத்து ஊட்டப்பட வேண்டும். முதலாக அருளப்பட்ட செய்தி என்ன? திருக்குர்ஆன்ல இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ கலக், படைத்த உன் இறைவனின் பெயர் கொண்டு படி. நம்ம எல்லாம் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? வெறுமனே பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பி அப்படின்ட்டோம். அல்லாஹ்வுடைய பேரை படி முதல்ல. அல்லாஹ்வுடைய பேர்ல எத்தனை பேருக்கு தெரியும்? அதனுடைய பண்பு, அந்த பேர் உள்ள இறங்குச்சுன்னா வாழ்க்கை மாறுங்க. இப்போ சாதாரணமா எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு பொறாமை உணர்வு. நம்ம கூட இருந்தவன், அல்லது நமக்கு கீழே வேலை பார்த்தவன், நம்ம கடையில் வேலைக்காரனா இருந்தவன் திடீர்னு தனியா போய் தொழில் துவங்கலாம், அடுத்து 2-3 வருஷத்துல பார்த்தா டாப் கியர்ல போட்டு எங்கேயோ போயிட்டான். ஒரு சொத்தை வாங்கி போட்டான், திடீர்னு பார்த்தா அங்க ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்துச்சு, அள்ளிக்கிட்டு போயிடுச்சு. ரேட்டு 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி போட்டான், இப்போ 2.5 கோடிங்கிறான் வருஷம் 2 வருஷத்துக்குள்ள. வீடு கட்டிட்டான், புதுசா கார் வாங்கிட்டான், புல்லட் வாங்கிட்டான், என்னெல்லாமோ வாங்கிட்டான் பாக்குறதுக்கு.
இங்க அடி வயிற்றுல நெருப்ப பத்த வச்ச மாதிரி கப்ப 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 கப்பன்னு எரியுது. இது இயல்பாகவே, அது பெருசோ சிறுசோ, சில பேருக்கு பெருசா வரும், சில பேருக்கு சிறுசா வரும், சில பேர் அதை மேனேஜ் பண்ணுவாங்க, சில பேர் வெளியே காட்டிக்குவாங்க, சில பேர் காட்ட மாட்டான். அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியும்பா. உட்காந்து பேசுவார். என்ன தெரியும் இருக்கு, எல்லாம் தெரியும், உண்மை தெரியும். ஆனா உண்மையை பேச மாட்டார். அந்த பொறாமையில அதெல்லாம் எப்படி வந்துச்சு தெரியுமில, நம்மகிட்ட வேலை பார்த்த பையன் எதுக்கு மற்றவங்களுடைய புகழ் பரப்புறதுக்கு என்ன பேச்சு, உள்ள கடந்து வேகிற அந்த அந்த விரவு கட்ட சொல்ற வார்த்தை இதெல்லாம் அப்படியே உள்ள இருந்து கப்ப கப்ப கப்பன்னு வெளியில வருது. சொல்லாம இருக்க முடியல, மேல போய்கிட்டே இருக்கானே. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், வலாத்த மன்னோ மா ஃபல்லல்லாஹு பிஹி பஅலக்கும் அலா பஅலி. உங்கள சிலரை விட சிலரை அல்லாஹ் மேம்படுத்தி இருக்கிறானே, அதை பார்த்து நீ பொறாமப்படாதப்பா. ஏன் தெரியுமா, அந்த சிலரை விட சிலரை மேம்படுத்துதல்ங்கிற அந்த மேம்பாட்டு வேலையை சிலரே செஞ்சுக்கிட்டான்னு நினைக்காத, அதை செஞ்சவன் நான். அல்லாஹுர் ரஸாக், அல்லாஹ் தான் கொடுக்கான். அல்லாஹ் யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை விசாலமாக்குகிறான், தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை குறைத்து கொடுக்கிறான். இப்ப நீ அவன் மேல பொறாமப்பட்டா அவன் மேல உனக்கு கோபம்னு அர்த்தம் இல்ல, அதை கொடுத்து அல்லாஹ் மேல உனக்கு கோபம் வருதுன்னு அர்த்தம். என்ன கொடுத்தவன் அவன்ல, அவனுக்கு கொடுத்துட்டானே, நமக்கு கொடுக்கலையே. இப்ப நெசமா ரிஸ்க் அளிக்கிறவன் அல்லாஹ்ங்கிற உள்ளத்துல இருந்துச்சுன்னா கோபம் வருமா, பொறாம வருமா, வெறுப்பு வருமா? இப்ப எதை கத்து கொடுக்கணும்? அல்லாஹுர் ரஸாக், அல்லாஹ் தான் உணவளிக்கிறவன், அல்லாஹ் தான் ரிஸ்க் அளிக்கிறவன், அல்லாஹ் தான் செல்வத்தை தருகிறவன். இந்த அல்லாஹ்வின் பெயர் நம்முடைய உள்ளத்துல ஊட்டப்பட்டால், அல்லாஹ் பேசுறான், அல்லாஹ்வுடைய பெயரை இங்க நினைவு கூறணும். அதுக்கு ஒண்ணு. இரண்டாவது சொல்றான், யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆசால். ரிஜாலும், காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய மக்கள் இங்கே இருப்பார்கள். இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைகளை அதையும் சொல்றோம். இப்ப நம்ம என்ன செய்யறோம், 5 நேரம் பள்ளிவாசலுக்கு வர்றோம், தொழுகிறோம், பல வகையில இபாதத்துகளில் ஈடுபடுறோம். அந்த மாதிரி மக்கள் இந்த பள்ளிவாசல்ல இருப்பாங்க. அடுத்து சொல்றான், லா துல்ஹீஹிம் திஜாரத்தும் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ். அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா, அவர்களுடைய வியாபாரமோ அவர்களின் கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் நினைப்பதை விட்டும் அவர்களை ஒருபோதும் திசை திருப்பி விடாது. அந்த மனிதனுடைய கேரக்டர், பள்ளிவாசல்ல வர்றான், அல்லாஹ் பத்தி நினைக்கிறான், அல்லாஹ்வுடைய சிந்தனை ஊட்டப்பட்ட மனுஷன் பள்ளிவாசலுக்குள்ள அல்லாஹ் திக்ர் செய்வான், அல்லாஹ் தொழுவான், அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஓதுவான். ஆனா அவன் எப்படி இருப்பான் தெரியுமா, உலகத்துல அவன் பண்ற பிசினஸோ வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ எவ்வளவு பெரிய பதவியோ அதிகாரமோ எதுவுமே அல்லாஹ்வின் நினைவுக்கு இடையூறா வரவே வராது. ஏன்னா அல்லாஹ் பத்தி சொல்லப்பட்டதுனால பெர்ஃபெக்ட்டா இருப்பான். மூணாவது சொல்றான், அந்த மனிதர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அடுத்து சொல்றான், ஜகாத்தை கொடுப்பார்கள். அடுத்து சொல்றான், யகாஃபூன யௌமன் தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். பார்வைகளும் உள்ளங்களும் தடுமாறுகிற அந்த நாளை அவர்கள் அஞ்சுவார்கள். எத்தனை பட்டியல் போடுறான் பாருங்க. இதுல நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை கட்டிட்டோம், பல பேர் தொலை வர்றாங்க, ஓகே, தொழுகை நடக்குது, பள்ளிவாசல் இமாம் இருக்கிறாங்க, ஓகே. ஆனால் அதுல முக்கியமான அம்சமா தொழுவாங்க, ஜகாத்து கொடுப்பாங்க. தொழுவாங்கன்னு கூட சொல்லல, தொழுகையை நிலைநாட்டுவாங்க, ஜகாத்தை வழங்குவாங்க. இந்த தொழுகையை நிலைநாட்டுவது என்பது பள்ளிவாசலுடைய மிக முக்கியமான பணி. அந்த பணி நடைபெற்றால் மனித வாழ்வே மாறும், மனித சிந்தனையே மாறும். அப்படிப்பட்ட சிந்தனை மாற்றத்திற்காக பள்ளிவாசல்களுடைய நிர்வாகத்தில் என்ன திட்டங்கள் இருக்கிறது? எந்த பள்ளிவாசல் எடுத்துங்க நீங்க, எக்ஸப்ஷன் தப்லீக் ஜமாத்துடைய பள்ளிவாசல். தப்லீக் ஜமாத் என்கிற ஒரு சிறு பிரிவினருடைய கைகளில் இருக்கிற பள்ளிகள் அல்லது அந்த அதை நிர்வகிக்கக்கூடிய மக்களுடைய அப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கிறவர்களுடைய பள்ளிகளை தவிர தொழுகையை மக்கள் நிலைநாட்டுவதற்காக பள்ளிவாசலுடைய நிர்வாக கமிட்டிகளில் போடப்பட்ட தீர்மானங்கள் என்ன, வேலைகள் என்ன? ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு பள்ளியில நாட்டுனீங்க தப்லீக் ஜமாத் டீமை தவிர்த்துட்டு பள்ளிவாசல் கமிட்டின்னு போட்டோம்ல, அந்த கமிட்டிக்கு வேலை என்ன? மாசம் கூடுவாங்க, 2 மாசங்களுக்கு கூடுவாங்க, வாரம் கூடுவாங்க, நிறைய பேசுவாங்க, பஞ்சாயத்துகள் பேசுவாங்க. பேசப்பட்ட பஞ்சாயத்துல முதல்ல பேசப்படுறது என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், பள்ளிவாசல்ல தொழுகைக்கு ஆளை கொண்டு நிப்பாட்டு, அதுக்கு நீ என்ன செஞ்ச? கரண்ட் பில்லுக்கு பேசுறோம், இமாமுக்கு சம்பளத்துக்கு பேசுறோம், அடிக்கடி பாத்ரூம் அரைச்சிக்குதுப்பா, அதை வெட்டி கிளீன் பண்ணணுப்பா, அதை பத்தி பேசுறோம். கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்கு ஓலை வந்திருக்குது, அங்க போய் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதை பத்தி பேசுறோம். கபரிஸ்தானை விரிவுபடுத்தணும்னு பேசுறோம். இதெல்லாம் பேசுங்க, நான் வேண்டான்னு மறுக்கல, எல்லாம் தேவைதான். ஆனால் அதுல முதல் பணி எது?
பள்ளிவாசலுடைய ஆகச் சிறந்த முதன்மையான பணி படைத்த இறைவனோடு நடைபெறுகிற உரையாடல், தொழுகை என்கிற உரையாடல். அந்த உரையாடலை இந்த சமுதாய மக்கள் பள்ளியிலே வந்து நிகழ்த்துவதற்காக பள்ளியினுடைய நிர்வாக கமிட்டிகளில் செய்யப்பட்ட தீர்மானங்கள் என்ன, போடப்பட்ட எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ன? ஒரு பள்ளியை காட்டுங்க, நீங்க ஒரே ஒரு பள்ளி சாம்பிள் கேட்கிறேன், எந்த பள்ளியும் கிடையாது. நம்ம கவனத்துக்கு வராம தெரியாம ஏதாவது விதிவிலக்கா இருக்கலாம், தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பள்ளியாசம் அப்படி கிடையாது. அவனா செல்பா யூடியூப் பார்த்துக்கிட்டு அல்லது அஜெக்ட் ஏதோ பயன் பண்ணும்போது அதுல பாதியை கேட்டுக்கிட்டு, அதை தவிர இதற்காக குழுவாக டீமாக எடுக்கப்பட்ட முடிவு என்ன ஒண்ணுமே இல்லையே. அதுக்கு இல்ல அஜெக்ட் பயன் பண்ண யாரு பண்ற பயான செல்லுபடி ஆக மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு காலத்துல செல்லுபடி ஆச்சு, இன்னைக்கு ஆகலையே. அப்ப ஆகலாட்டி என்ன பண்றது? நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, லாபம் கிடைக்கல, வருமானம் குறையுது, செலவு கூடுது, பிளான் பண்றீங்கல, வருமானம் வரமாட்டேங்குது, என்ன பண்றது? மாற்று வழி என்ன இருக்குது? எப்படி டெவலப் பண்ணலாம்? டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல விளம்பரம் கொடுக்கலாமா இல்லையா? ஒரு வேலையை கையில் எடுத்துட்டு அதுல இடையூறு வருகிற பொழுது மாற்று வழியை யோசிக்கிறீங்களா? அது மாதிரி பள்ளிவாசல்ல திட்டத்தை கையில் எடுத்துட்டு அதுக்கு மாற்று வழியை வச்சீங்களா? இல்ல அஜெக்ட் சொன்னா இருப்பா, வார வாரம் சும்மா பேசுறா இருப்பா, பேசுன பேச்சு ரிசல்ட் வரலையே. இந்த வாரம் சும்மாவோட தொழுகையை பத்தி கிளின்னு கிழிச்சிட்டாரியா? பள்ளியாசு நிரம்பி விளைஞ்சிருச்சா? அசர்ல மகரிபில வந்தவங்க கேட்டுட்டு போயிட்டாங்க. கேட்டுட்டு போறதுக்காக பயன் பண்ணாரு, கேட்டுட்டு திரும்ப வர்றதுக்கு தானே பயன் பண்ணாரு. கேட்டவங்க திரும்ப அடுத்த வாரம் தானே வர்றாங்க. அப்படின்னா எங்கேயோ சிக்கல் இருக்குப்பா, நம்ம என்னமோ தப்பு பண்றோம். அதை அஜெக்ட் தப்பு பண்றாங்களா? அவருடைய பேச்சுல தப்பு இருக்குதா? நம்முடைய திட்டத்துல தப்பு இருக்குதா? நம்முடைய உணர்வுல தப்பு இருக்குதா? நாம தொழுகையை புரிஞ்சுக்கிட்டதுல தப்பு இருக்குதா? அது பத்தி எந்த சிந்தனைகளும் அவன் பாடுப்பா, அதான் செல்ஃப் சொந்தமா. இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிற இந்த பள்ளி, நிர்மாணிக்கப்பட்டிருக்கிற இந்த பள்ளி வந்திருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் பொறுப்பு இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே முதற்கட்டமாக பிரார்த்தனை முன்வைங்க. ரப்பே, இது 10-11 பள்ளியாக கட்டடமா இருக்கக்கூடாது. இந்த பதில் ஒரு 100 வீடு இருக்கு, 200 வீடு இருக்கு, அது மாதிரி இதுவும் ஒரு கட்டடம். அந்த லெவலுக்கு வந்துடக்கூடாது. தனித்துவமான அல்லாஹ்வின் ஆலயமாக, அல்லாஹ்வின் ஆலயத்தின் வழியாக நபிகளார் இந்த உலகத்திலே என்ன மாற்றத்தை, என்ன புரட்சி ஏற்படுத்தினார்களோ, சமூகத்திற்கு என்னென்ன நன்மைகளை வழங்கினார்களோ, அத்தனை நன்மைகளும் இங்கிருந்து புறப்படுகிற மைய கேந்திரமாக இறைவா இந்த பள்ளியை நீ ஆக்கித்தா என்று அல்லாஹ்விடத்திலே வந்திருக்கிற மக்கள் மனமுருக இன்றைக்கு நீங்கள் தொழுகையிலே பிரார்த்தியுங்கள். குறிப்பா ஜும்மாவுடைய அத்தஹியாத்துல பிரார்த்திங்க. ஜும்மாவுடைய அத்தஹியாத்துக்கு ஸ்பெஷல் சிறப்பு இருக்கிறது. ஜும்மா தொழுகையில நாம அமர்ந்து ஓதுகிற அத்தஹியாத்திலே கேட்கிற துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் ரசூலுல்லாஹ் சிறப்பாக சொல்றாங்க. குறிப்பா இங்க இருக்கிற மக்களுக்கு நிர்வாகம் தான் இருக்கிறான்னு சொல்லுகிறேன். முதல் நாள் இருந்தே உங்களுடைய பார்வை, உங்களுடைய இலக்கு, லட்சியம் தெளிவா இருக்கணும். மத்தவங்கள அவங்களே எப்படி பண்றாங்க அது மாதிரி நம்ம பண்ணுவோம் வேண்டாம். அது மாதிரி பண்றதுக்கு லட்சம் பள்ளியாசம் இருக்குது. அது மாதிரியான எல்லாரும் எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி நம்ம இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பண்ணுனாங்களோ, அல்லாஹ்வுடைய வேதம் எப்படி பண்ண சொல்லிச்சோ, அந்த மாதிரி ஒரு பள்ளியாக இந்த பள்ளி முன்மாதிரி பள்ளியாக மாறணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பணிகள், சமூக நன்மைகள் சமூகத்திற்கு வாரி வழங்கப்பட்டு கொண்டே இருக்கணும். பொருளாதாரத்தை குறிச்சு எல்லாம் பெருசா யோசிக்காதீங்க, யோசிங்க, வேணும் தான், இல்லைன்னு மறுக்கல. பல நேரங்களில் பல நல்ல திட்டங்களை பணம் இல்லைன்னு ஓரங்கட்டுறதை பார்க்கிறோம். நிஜமா அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு காரியத்தை முன்னெடுங்க. நீங்க ஒரு ஸ்டெப் வச்சா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஜான் அல்லாஹ்வை நோக்கி நீ முன்னேறு, அல்லாஹ் 2 ஜான் உன்னை நோக்கி முன்னேறுவான். ஒரு முளம் உன்னை நோக்கி முன்னேறுவான். நீ ஒரு முளம் முன்னேறு, அவன் 2 கையளவிற்கு உன்னை நோக்கி முன்னேறுவான். நீ அல்லாஹ் பக்கம் நடந்து வர்றதுக்கு ட்ரை பண்ணு, அல்லாஹ் அவன் பக்கம் ஓடி வர ட்ரை பண்ணுவான். ஓடி வருவான், ஓடி வர ட்ரை பண்ணுவான், இல்ல ஓடி வருவான். ஆனா நீ ஒரு அடி ஓடு, ஒரு ஜான் போ, ஒரு முழம் போ, ஒரு ஓட்டம் ஓடு. நீ ஒரு காரியத்தை செய்ய, அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு அடுத்து வரும் என்பதை இந்த தருணத்திலே நினைவில் வைத்து இன்றைக்கு நாம் திறந்திருப்பது புதிய பள்ளி கட்டடம் அல்ல, ஒரு புதிய சிந்தனையை திறந்திருக்கிறோம். புதிய மாற்றத்திற்கான ஒரு அடிப்படையை திறந்திருக்கிறோம். இளைஞர்களின் முன்னேற்றத்தை துவக்குவதற்கான வழியை திறந்திருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தின் போதனைகளை இந்த பகுதி முழுவதும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு புத்தம் புதிய சிந்தனை ஊற்றை நாம் திறந்திருக்கிறோம் என்கிற உணர்வோடு இன்றைய தினத்திலிருந்து இந்த பள்ளியின் பணிகளை தொடங்குவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் எண்ணங்களை ஏற்று இம்மையிலும் மறுமையிலும் அதற்குரிய பிரதிபலனை முழுமையாக தந்தருள் புரிவானாக.